Taste the Daily. சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகினி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகினி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். பெஞ்சல் புயலானது இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போதைய நிலவரப்படி இந்த பெஞ்சல் புயலானது சென்னைக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக காலையில் மெதுவாக நகர்ந்து வந்த இந்த புயலானது தொடர்ந்து தனது வேகத்தை அதிகரித்திருக்கிறது. தற்போது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த புயலானது புதுவையிலிருந்து கிழக்கு வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த புயலானது மேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை வட தமிழக புதுவை கடற்கரையில் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் சமயத்தில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வருகிற 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழையானது நீடிக்கும் என்றும், தொடர்ந்து இன்றும் நாளையும் அதி கனமழையானது நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய பொறுத்தமட்டில் 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை, அதே போன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும், புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்றும், அதே சமயம் ஒரு சில இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும், காரைக்காலிலும் கன முதல் மிக கனமழையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வருகிற 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலவரப்படி தரைக்காற்றுக்கான எச்சரிக்கையும் வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை இந்த பெஞ்சல் புயலானது கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ராகினி.